தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பகுதியில் இரட்சிப்பை குறித்து கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். யோவான் 3:16-17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இந்த வசனத்தில் கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதை தெளிவாக கூறியிருக்கிறார். ஒரு சாதாரண மனுஷன் நம்ம இரட்சிக்கப்படணும் அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு தேவனை கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்தல் அப்படின்பது சும்மா பேரளவில் இருக்கக்கூடாது. அவர் தனக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் நமக்காக உயிர் தந்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்திலும் மாமிசத்திலும் பங்கு கொள்ள வேண்டும். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்திருக்க வேண்டும். இப்படியாக பிறந்த மனிதர்கள் யோவான் 1:12-13 சொன்ன மாதிரி அவருடைய நாமத்தின் மீது விசுவாசமுள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். 57. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். 58. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவைப் போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். இந்த வசனத்தின் அடிப்படையில் என் மாமிசத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒருவருக்கொருவர் இவங்க சாதாரண மனிதர் அவருக்குள்ளும் இவர்களுக்குள் அவருமாக ஒருவருக்கொருவர் நிலைத்திருப்பதாக இந்த வசனம் சொல்கிறது. கிறிஸ்து சொல்கிறார், ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்து இருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். அதாவது தனக்கு என்ன மாதிரி இருக்கோ தன்னை போலவே என் மாமிசத்தை புசிக்கிறவனும் பிழைப்பான். அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, அதாவது தன்னுடைய சரீரத்தை பார்த்து சொல்கிறாங்க. இது உங்கள் பிதாக்கள், அந்த காலத்தில் இருக்கிற மக்கள், அதாவது அவர்களுடைய முன்னோர்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல. மன்னான்னு ஒரு பனித்துளி போல் ஒரு அப்பம் வானத்திலிருந்து விழுந்துச்சு. அதை புசித்தவர்கள் அனைவரும் மரித்தார்கள். அதுதான் அவர் சொல்கிறாரு, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லி, அதாவது என்றைக்குமே உயிரோடு இருப்பான் அப்படின்னு சொல்லி கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமோ, ஒரு மனிதன் முதிர்வயதாய் இருக்கையில் எப்படி பிழைப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆந்தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும்
அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவன் அவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இந்த வசனம் ஞான ஸ்நானம் ஜலத்தினால் பிறக்கிறத பற்றி சொல்லியிருப்பாங்க. மாமிசத்தினால் பிறப்பது மாமிசமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். இப்போ நம்ம சொல்லணும், அதாவது நீங்கள் மாமிசத்தினால் பிறந்திருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் மரணம் அடையலாம், அதில் எந்த மாற்று கருத்து எதுவுமே இல்லை. ஆனால் ஆவியினால் பிறந்திருந்தீங்கன்னா இந்த சரீரத்திலேருந்து உங்கள் ஆன்மா, அதாவது நீங்கள் வெளியேறணும் அப்படின்னா அது எப்படி வெளியேறணும்னா, தன் ஜீவனை காத்து கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தம் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை காத்து கொள்வான் அப்படின்ற வசனம் இருக்குது. அவர் நிமித்தம் இந்த ஜீவனை இழக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜீவன் காக்கப்படும். யோவான் 3:8 இந்த வசனம் சொல்லுது, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயிலும் அது இன்னிடத்திலிருந்து வந்ததென்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவினால் பிறந்தவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். இதில் ஒரு பெரிய ஒரு ஊமையாக சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பரிசுத்தாவினால் இப்போ நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னா வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. நம்ம எப்படி பிறந்தோம், நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்றது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அதுதான் சொல்கிறாங்க, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிற, ஆனாலும் அது என்ன இடத்துலேருந்து வந்துச்சு எந்த இடத்துக்கு போக போகுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆவினால் பிறந்த எவனும் அப்படியே இருக்கிறான். அவன் எங்கே எப்படி பிறந்தான் எங்கே போகிறான்றது சாதாரண மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. இப்படியாக பிறந்தவர்கள் தான் பரிசுத்தாவியினால் பிறந்தவர்கள். இவர்கள் மாம்சத்தினால் பிறந்தவர்கள் அல்ல. யோவான் 1:13 சொன்ன மாதிரி அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். இப்படி தேவனாலே பிறந்தவர் யாருன்னா கிறிஸ்து ஒருவர் தான். அவரை போலவே அவருடைய இரத்தத்திலும் மாம்சத்திலும் பங்கு பெற்ற சாதாரண மனிதனாகிய நாமும் அவருக்குள் நீங்களும் உங்களுக்குள் அவருமாக இருப்பதால் அவர் பரிசுத்தர். அதே போல் நீங்களும் பரிசுத்தராக ஆக்கப்படுகிறீர்கள். யோவான் 8:21-24 வரை. 21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நான் போகிறேன், நீங்கள் என்னை தேடி உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்றார். அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வர உங்களால் கூடாது என்கிறானே, தன்னைத்தான் கொலை செய்து கொள்வானோ என்று பேசிக்கொண்டார்கள். அடுத்த வசனம் 23. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். இந்த வசனத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களாம் தாழ்விலேருந்து உண்டானவர், அதாவது பூமியிலேருந்து உண்டானவங்க. நான் இந்த பூமியிலேருந்து உண்டானவன் அல்ல. அதனால் நீங்கள் உங்கள் பாவங்களில், அதாவது ஆதியாகமம் 3:19 பிரகாரம், நீ மண்ணாக இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்கிற சாபத்தின் பிரகாரம் நீங்கள் மண்ணோடு மண்ணாக, அதாவது மரணம் அடைந்து போவீர்கள். நான் இந்த பூமியிலேருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நான் மரணம் அடையப் போவதில்லை என்பதை தெளிவாக சொல்கிறார். நான் உயர்விலிருந்து உண்டானவன், அதாவது தேவனால் படைக்கப்பட்டவன். நான் மண்ணினால் உண்டானவர் அல்ல அப்படி என்பதை தெளிவாக சொல்கிறார். அதே போல் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக முடிய அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவங்க எப்படி பிறந்தவங்கன்றது அடுத்த 13ஆம் வசனத்தில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள், அப்படி புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தில் இருக்குது. இப்படியாக பிறந்த மனிதர்கள் அல்ல, அதாவது தாழ்விலிருந்து உண்டானவர்கள் அல்ல.
தாழ்விலிருந்து உண்டானவர்களாக இருக்காத பட்சத்தில், இவர்கள் உயர்விலிருந்து உண்டானவர்களாக மாற்றப்படும் பட்சத்தில், இவர்களும் கிறிஸ்துவைப் போலவே மரணத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். அதுதான் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, யோவான் 8:32 36 வரைக்கும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லை, விடுதலையாவீர்கள் என்று நீர் எப்படி சொல்கிறீர் என்றார்கள். 34 இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் இவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். இப்படியாகப்பட்ட மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்ட, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, தேவனுடைய பிள்ளையாக ஆக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்திலும் அவருடைய மாமிசத்திலும் பங்கு கொண்ட இவர்கள்தான் ரட்சிக்கப்படத்தக்கவர்கள். இந்த பகுதியிலேயே இன்னொரு வசனத்தையும் சொல்லிடுறேன். அதாவது இப்போ இருக்கிற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், நாங்கள் அவருடைய இரத்தத்திலும் அவருடைய மாம்சத்திலும் பங்கு பெற்றோம் அப்படி என்று சொல்லுகிற இப்பொழுது உள்ள மக்கள் உண்மையிலேயே அவருடைய இரத்தத்திலும் அவருடைய மாம்சத்திலும் பங்கு கொண்டார்களா? இவர்களுக்குள் கிறிஸ்துவும் கிறிஸ்துவுக்குள் இவர்களும் இருக்கிறார்களா? அதற்கு தகுதி பெற்றவர்களா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க யாருமே அவருடைய இரத்தத்திலையும் அவருடைய மாம்சத்திலையும் பங்கு பெறவே இல்லை. அது எப்படி அப்படின்னா, ராபோஜனம் என்பது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையான பஸ்கா பண்டிகையின் நாளில் அந்த அப்பத்தை எடுத்து கிறிஸ்து இது என்னுடைய போஜனமாக இருக்கிறது, அதாவது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரத்துக்கு ஒப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி புளிப்பில்லாத அப்ப பண்டிகையான பஸ்கா பண்டிகை நாளில் அந்த அப்பத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அது ஒன்று. இதுமாரி நல்ல விதமான திராட்சை ரசத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரத்தத்துக்கு சமமாக கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ கொடுக்கறது எல்லாமே புளிப்பில்லாத அப்பம் கிடையாது. பன்ரொட்டி கொடுக்குறாங்க. சில பேர் ரவுண்டாக ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கொடுக்குறாங்க. நவமான திராட்சை ரசத்துக்கு பதிலாக சில பேர் ஒயின் கொடுக்குறாங்க. ஒயினில் 1க்கு 3 தண்ணி, 1க்கு அதே மாதிரி தண்ணி, எதுவுமே சில பேர் கொக்கோ கோலா கொடுக்குறாங்களாம், சில பேர் பிளாக் டீ கொடுக்குறாங்களாம், விதவிதமாக கொடுக்குறாங்க. இது எப்படி கிறிஸ்துவின் ரத்தமாகவும் கிறிஸ்துவின் மாமிசமாகவும் இருக்கும்? அப்படி இருக்காத பட்சத்தில் அவருக்குள்ள இவர்களுக்குள்ள அவர்களும் எப்படி ஒருவருக்குள், அதாவது ஒருவருக்குள் ஒருவர் எப்படி இருக்க முடியும்? அப்படியே இல்லாத பட்சத்தில், அடிப்படையிலேயே கிறிஸ்து எனக்குள்ளே இல்லைன்ற பட்சத்தில் நான் எப்படி கிறிஸ்தவனாக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கணும்ல? அதான் மெயின் விஷயமே அங்கே தான் இருக்குது. யாருமே ராபோஜனம் சரியாக எடுக்கலை. அதனால் கிறிஸ்து இவர்களுக்குள் இல்லை. இவர்களுக்குள் கிறிஸ்து இல்லைன்ற பட்சத்தில் இவங்க யாருமே பெயர் அளவில் கிறிஸ்தவர்களாக நடமாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. அப்புறம் ரட்சிப்பு, நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி என்பதெல்லாம் இந்த வசனத்துக்கெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா, ரட்சிப்புனா என்னன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் விரிவாக சொல்லணும்னாலும் சொல்கிறேன். தேவைப்பட்டால் அடுத்த வீடியோவில் இன்னும் விரிவாக சொல்கிறேன். நன்றி.